வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வந்து ஜிபே, ஃபோன்பே இந்த மாதிரியான யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி பண பரிவர்த்தனை செய்கிற இந்த பழக்கம் வந்து அதிகமாயிருச்சு. இதனாலேயே வந்து ஏடிஎம் பயன்படுத்துகிற பழக்கம் வந்து ரொம்பவே குறைஞ்சிருச்சு. முன்னாடிலாம் வந்து எங்கேயா வெளியே போகும்போது செலவுக்கு காசு வேணும்னா நம்ம வந்து ஏடிஎம்ல காசு எடுத்து தான் அதை பயன்படுத்துவோம். ஆனால் இப்போ வந்து அந்த பழக்கம் வந்து வெகுவாக குறைஞ்சிருச்சு. ஆனாலும் இப்பயும் வந்து வெளியே போகும்போது திடீர்னு கேஷ் தேவைப்படுதுன்னா நம்ம வந்து டக்குன்னு ஏடிஎம் தான் வர வேண்டியதாக இருக்குது. ஜிபே, ஃபோன்பேயோட யூசேஜ் அதிகமானதால நிறைய பேர் ஏடிஎம் கார்டு கையில் எடுத்துகிட்டு போகிற பழக்கத்தை கைவிட்டுட்டாங்க. அப்படியான ஒரு சூழல்ல வெளியில போகும்போது திடீர்னு காசு தேவைப்பட்டா ஏடிஎம் கார்டு இல்லாமல் இருக்கும்போது கடைக்கு எங்கேயா போய் ஜிபே பண்ணி அவங்கள்ட்ட காசு வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு. உண்மையிலே அது டஃப்பான சுச்சுவேஷன். ஏன்னா கடைக்காரங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணா பிரச்சனை இல்லை, நிறைய கடைக்காரங்க அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஃபோன்பே, ஜிபேல காசு இருந்துமே நம்ம வந்து கையில் காசு இல்லாமல் கஷ்டப்படுற சுச்சுவேஷன் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இனிமே அந்த பிரச்சனையே கிடையாது. உங்கள் ஃபோனில் இருக்க ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ணியே ஏடிஎம்ல ஏடிஎம் கார்டு இல்லாமல் பணம் எடுக்க முடியும். அது எப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த ஏடிஎம்ல பார்த்தீங்கன்னா யூபிஐ கியூஆர் கேஷ்ன்னு இருக்கும். அப்போ யூபிஐ கியூஆர் கேஷ் போனீங்கன்னா உள்ளே வந்து அமௌண்ட் என்ட்ரு பண்ண சொல்லுது. நான் ஒரு 100 ரூபாய் என்ட்ரு பண்ணுறேன், கண்டினியூ கொடுக்குறேன். 100 ரூபாய் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துட்றேன். கொடுத்த பிறகு இந்த கியூஆர் கேட்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபோனில் ஜிபே ஓப்பன் பண்ணி ஸ்கேனர் ஓப்பன் பண்ணுறோம். ஸ்கேனர் ஓப்பன் பண்ணி 100 ரூபாய்க்கு நான் வந்து என்ன பண்ணோம், பின் போட்டுட்டேன். ஓகே ஆயிடுச்சு. ஆனால் இங்கே இன்னும் வரல, வெயிட் பண்ணுவோம். பணம் வருது. பார்த்தீங்களா, 19 100 ரூபாய் நோட்டு. ஜிபே யூஸ் பண்ணி ஏடிஎம் கார்டே தேவையில்லை, ஜிபே யூஸ் பண்ணி 100 ரூபாய் எடுத்தாச்சு. ஒருவேளை ஏடிஎம்ல ஏடிஎம் கார்டு இல்லாமல் ஜிபே மூலமாகவே 100 ரூபாய் எடுத்தாச்சு. இந்த யூபிஐ மூலமாக, ஜிபே, ஃபோன்பே மூலமாக நம்ம ஏடிஎம்ல பணம் எடுக்கிற இந்த ஃபெசிலிட்டி வந்து எஸ்பிஐ, இந்தியாஸ் நம்பர் 1 ஏடிஎம், அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி, இந்த மாதிரி லிமிடெட் ஏடிஎம்ஸ் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. ஃபியூச்சரில் எல்லா ஏடிஎம்லையும் இதை கொண்டு வராங்க நம்புகிறோம். ஏன்னா வந்து இன்னைக்கு ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணுற பழக்கம் வந்து நிறைய பேர் குறைஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து ஃபோனில் ஜிபே, ஃபோன்பே தான் யூஸ் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது திடீர்னு கையில் கேஷ் தேவைப்படும் போது ஏடிஎம் கார்டு இல்லாமல் நிறைய பேர் போய் கஷ்டப்படுறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் ஏதாவது கடைக்கு போயிட்டு நான் ஜிபே பண்ணுறேன், எனக்கு கையில் காசு கொடுக்கணுவோம். சில பேர் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க, சில பேர் மாட்டேன்னுவாங்க. அப்போ அந்த டைமில் வந்து கையில் காசு இல்லாமல், ஐ மீன் நம்ம அக்கௌண்ட்டில் காசு இருக்கும் ஆனால் கையில் காசு இல்லாமல் கஷ்டப்படுவோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி வந்தது வந்து உண்மையிலே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ யூபிஐ மூலமாக ஏடிஎம்ல பணம் இருக்கிற இந்த ஃபெசிலிட்டி வந்து உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து ஏடிஎம் கார்டு இல்லைன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது பணம் இல்லாமல். ஆனால் இப்போ யூபிஐ, ஃபோன்பே, ஜிபே இதை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.